Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் சிம்பிளா ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஒரு அழகான ஒரு சூப்பர் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் டு வந்து எண்டிங் வரைக்கும் எப்படி டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம வந்து அழகாக வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த டிசைன் எப்படி பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். இது நம்ம வந்து சாரீ கிளாத்தில் வந்து பண்ணியிருக்கோம். இதோட சாரியுமே நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இதோட சாரீ வந்து இதுதான். ஸோ பாருங்கள், நல்ல வந்து ஒரு காட்டன் சாரீ. ஸோ இதில் வந்து அந்த ரன்னிங் ப்ளவுஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 கலர் ஆக்சுவலி வந்திருக்கு. ஸோ க்ரீனு, வைலட் அண்ட் வந்து க்ரீன் வந்திருக்கு. க்ரீனு, வைலட் அண்ட் வந்து பிங்க் வந்திருக்கு. ஸோ இதில் நான் வந்து பிங்க் வந்து முந்தியில் மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனும் வந்து பர்பிள் தான் வந்து அதிகமாக வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, பர்பிள் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரிபிள் கோட்டிங்கிற மாதிரி ரெட்டையும் நம்ம இன்னொன்று வந்து பிங்க்கும் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கு காம்பினேஷன் இந்த மாதிரி ஒர்க்கு அழகாக போட்டோம்னா தான் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நான் பிங்க் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வைலட்டை தான் நான் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டபுள் கோட்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டோனும் லைட்டாக கொஞ்சோடு கேப் விட்டு, ஒரு நீடில் போகக்கூடிய அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டோனாக நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. ஸ்டோன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த எண்டிங்கில் இந்த 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 கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரில் குத்தி ஒரு 4 நம்பர் பீடை வச்சு தனியாக நாட் பண்ணணும். இந்த கார்னரில் குத்தி ஒரு 4 நம்பர் பீடை தனியாக நாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது அழகாக பார்க்க நல்லா இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணுங்கள், 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு வந்து ஒரு நல்ல அழகான வந்து பார்டர் கிடச்சிரும். நார்மலாக ஸ்டோன் ஒட்டி திலகம் பேஸில் நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கார்னரில் ஒரு 4 நம்பர் பீடை வச்சு தனியாக ஹைலைட் பண்ணி நம்ம பாட்டும் போது அந்த டிசைன் நல்லா எடுத்து காட்டும். சரிங்களா? அதே மாதிரி அங்கே 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்சில் நம்ம பண்ணியிருக்க ஆரி ஒர்க்கு. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பார்டர், ஸோ சிம்பிள் ஒர்க்குங்கிறதுனால நான் பார்டர் எப்பயுமே வந்து பட்டையாக நல்லா கொடுத்துருவேன். ஸோ டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு ஒரு லைனு, 4 நம்பர் ஒரு பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். தென் மறுபடியும் சுகர் பீடு ஒரு லைன், மறுபடியும் 4 நம்பர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கிராண்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பர்பிள் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் வந்து 1 2 3 அதுக்கப்புறம் இதோட சைட்லேயுமே வந்து நிறையா வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த ஸ்டோனை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீடில் அழகாக வந்து நாட் பண்ணிட்டேன். மேலே வந்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு இங்கேருந்து குத்தி நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இருந்து குத்தி மேல் நோக்கி வச்சு நம்ம நாட் பண்ணிடணும். இந்த பாதி ஹாஃப் பேட்டர்னில் இங்கேருந்து 3 நம்பர் பீடை வரிசையாக அப்படி ஹாஃப் பேட்டர்னில் வச்சு இங்கே வந்து நாட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கீழே வந்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு நாட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு மோட்டிவ் ரொம்ப முக்கியம்ப்பா. இதை வச்சு தான் நான் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து மோட்டிவ் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம ஆரிவிங்ஸ்வெல் டைப்பில் க்ரியேட்டிவாக தான் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீடை வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கிராண்டாக இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், and then கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு. ஓகே, உங்களுக்கும் ப்ளவுஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆரி கிளாஸ் கற்றுக்கனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.